ஆயிடுதுன்னா ஓவர் வெயிட். இப்போ முட்டி வலி இருக்குன்னா சர்ஜரி பண்ண போறோமே, அதுக்கு முன்னாடி வெயிட்ட குறைச்சோமா? வெயிட்ட குறைக்கிறது இல்ல. சோ அப்ப நம்ம ஆப்பரேஷன் பண்ணிக்கும் போது அந்த வெயிட் அந்த கால்கள்னால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாம அது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது. அடுத்து பார்த்தா நம்ம சொன்ன மாரி ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம். அடுத்து பிளட் பிரஷர். நெறைய பேருக்கு பிபி ப்ராப்ளம் இருக்கும். சோ அந்த பிபி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரியான முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துருது. நம்ம அடுத்து சொன்ன மாரி டிப்ரஷன். இந்த தாட்ஸ் அதிகமா இருக்க டிஸ்டர்பன்ஸ் ஆக எமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி உடல்ல தேய்மானம், எலும்பு தேய்மான பாதிப்புகள் வந்துருது. அடுத்து முக்கியமான காரணம் இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்டைஜஷன், கேஸ், ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன் போன்ற பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால டயபெட்டிஸ்க்கு, பிளட் பிரஷருக்கெல்லாம் டேப்லெட் எடுக்கிறவங்க கொஞ்சம் டயட்டை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்க. வெயிட் லாஸ் பண்ணிட்டு மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு இமோஷனல் இம்பேலன்ஸ்